புள்ளிங்கோங்கிற வேர்ட் நார்மலா உங்களை எல்லாம் ஹர்ட் பண்ணுமா? இப்ப நான் கூட பண்றேன், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்ல ப்ரோ. நீங்க நம்புவீங்களா? இது கஞ்சாடி கம்பள, இது முடி பத்தியா, இது காதுல கம்பள பத்தியா? எனக்கு வந்து முடிதான் சோறு போடுது. அப்பெல்லாம் ஏரியெல்லாம் என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க ப்ரோ. சத்தியமா சொல்ல போனா யாருமே மதிக்க மாட்டாங்க என்ன. கௌதம்னா யாருன்னே தெரியாது. இப்பெல்லாம் எங்க ஏரியால என்ன கேக்குறாங்க, ஏன்டா வந்து நிக்க மாட்டேன் ஏரியா மணில. ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகிறது சினிமாக்குள்ள போக ஆர் ஃபேமஸ் ஆக. உங்களுக்கு இப்ப கிடைக்கிறதோ கேவலமான ஃபேம். இதை எப்படி அவங்களால சினிமாக்கு எடுத்துட்டு போக முடியும்? எங்க ரியாலிட்டி அது இல்ல. வீடியோல பாக்குறது நாங்க இல்ல. நான் வந்து உங்களுக்கு வேற மாதிரி நினைச்சேன். ஆனா நீங்க பேசுறதாதான் இப்ப உங்களுக்கு அதே எங்க கூட பழகி பார்த்தாலே எங்களை பத்தி தெரியும். புரியுது. தளபதி கூட தான் எவனோ அது பேசிருக்காரு. நீ போய் தளபதி கேட்க முடியுமா? முடியாது. கேட்டாலும் பதில் சொல்ல போறீங்க. நீங்க கேட்க போறீங்கன்னா அரசியல்ல வந்துட்டாரு. இப்பயே ஓப்பனா சொல்றேன், இதுக்கப்புறம் எங்களை திட்டுறது நீங்க டைம் தான் வேஸ்ட். ஓகேவா? அதனால என்ஜாய் பண்ணி பாருங்க. இதை நீ வந்து கோவமா பார்க்காதீங்க. எங்களை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. வணக்கம் மக்கள், this is விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படிங்கறத விட நிறைய கெஸ்ட் தான் இருக்காங்க. அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ரெண்ட் ஆனது மஞ்சுமல் பாய்ஸ் என் கூட இருக்குது. இன்னைக்கு டாபர் பாய்ஸ் அவங்களோட தான் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்க போது வாங்க நிறைய பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி உங்க எல்லாரையும் செஞ்சது எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் கேட்கணும்னு நினைச்சேன், நிறைய வீடியோல இந்த டாபருங்கிற வார்த்தை இப்ப அப்படியே வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கான அர்த்தம் தான் என்ன, எதனால அது கூப்பிடப்படுது? அது வந்து ரியாலிட்டியா நம்மளுக்குள்ள பசங்க நிறைய வந்து ரியாலிட்டியா இந்த மாதிரி டாபரு பொட்டை இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே திட்டிக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு வீடியோல அது சும்மா ஒரு இதுக்காக சொன்னோம். அது அப்படியே அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சரி, ட்ரெண்ட் ஆனது ஏன் நம்ம உண்ணோம், சரி அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு வீடியோனா சரி, எல்லா வீடியோவும் ரொம்ப ஆக்வர்டான வீடியோவா போடுறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாம் அவங்களுக்கோசம் தான் பண்றேன். இப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்றீங்க. அவங்க நம்மளை பிடிக்காதவங்க அந்த மெசேஜை கொடுத்துருக்காங்க. நம்மளை பிடிச்சவங்க வேற மெசேஜ் நல்லதாகவும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம காட்ட முடியாதுல்ல. இப்ப 10 பேருக்கு வந்து ஒரு 6 பேர் வந்து அதை ரசிக்கிறாங்க, 4 பேர் ரசிக்கிறாங்க. அந்த 4 பேருக்கோசம் நாங்க வீடியோ போடல, 6 பேருக்கோசம் தான் வீடியோ போடுறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பொண்ணுங்கிட்ட தப்பா பேசி சோசியல் மீடியால நிறைய தப்பா பேசுறவங்க எல்லாரையும் போலீஸ் உள்ள வச்சிருக்கு. சீக்கிரமா உள்ள போயிடாதீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. பொண்ணுங்களை பத்தி எதுவுமே தப்பாவே பேசல. நாங்க பொண்ணுங்களா தப்பா பேசுறோம்? ஒரு பொண்ணுங்களோட தப்பா பேசல ப்ரோ. ஒரு பொண்ணுங்களோட தப்பா பேசல எந்த வீடியோலயுமே. அப்படி பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசணும்னா ஒண்ணு இவனை நாங்க பொண்ணாயிடுவேன், இல்ல இவனை பொண்ணாயிடுவேன், இல்ல நான் பொண்ணாயிடுவேன். அந்த இடத்துல இந்த ரோட்ல போகும்போது பொண்ணை காட்டி கண்ணு சிம்பிளா எடிட்ல காட்டுவாங்க. நீங்க கூட ஏன்னா அந்த மாதிரி கூட ஏன்னா எதனால அப்படி பண்ண மாட்டோம்னா எங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்கு. நம்மளுக்கும் அக்கா அதை தங்கச்சி கொஞ்சம் யோசிக்கணும்ல. எல்லாருமே எல்லாத்தையும் நம்ம ஜாலியா இருக்க கூடாது ப்ரோ. நம்மளுக்கு எல்லா விஷயமும் ஜாலி ஆயிடாது. நம்ம எல்லாமே ஜாலி பண்ண கூடாது. இப்படி அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருமே இருக்காங்க. அதை நம்ம நான் யோசிக்கணும்ல. இப்ப ஒரு பொண்ணு சொன்னா அப்ப எல்லாரையும் நம்ம சொல்ற மாதிரி தானே ஆகாது. சரி, ஆக்சுவலி உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நார்மலாவே நம்ம இப்போ ரோட்ல போகும்போது ஜட்மெண்டலா நிறைய விஷயங்கள் ஆப்வியஸா எல்லாருமே பார்த்தாலே ஜட்மெண்டல் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப நாளாவே ஜட்மெண்டலா யாராவது ஒரு ரீல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஃபன்னா போட்டாலே புள்ளிங்கோ அப்படின்னு கமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக. ஆக்சுவலி இந்த மாதிரி கமெண்ட் உங்களை ஹர்ட் பண்ணுதா? புள்ளிங்கோங்கிற வேர்ட் நார்மலா உங்களை எல்லாம் ஹர்ட் பண்ணுமா? இப்ப நான் கூட பண்றேன், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்ல ப்ரோ. நீங்க நம்புவீங்களா? ஓகே, ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்ல. நிறைய பேர் இவன் கானா பண்றான், பண்றதுல இவன் கெட்ட பழக்கம் பண்ணுவான், ஸ்டெப் அடிப்பான், இது பண்ணுவான். அதெல்லாம் வந்து டம் சாங் பண்றாங்க. அது வந்து இப்ப நாங்க அந்த டம் சாங் பண்ணா அது வெளிய இருந்து பாருனா தெரியுமா? இது கஞ்சாடி கம்பள, இது முடி பத்தியா, இது காதுல கம்பள பத்தியா? எனக்கு வந்து முடிதான் சோறு போடுது. நான் அததான் வச்சுக்க முடியும். நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணதால நீங்க எனக்கு என் முடி எனக்கு ஒர்க் பண்ணுது, நான் அதுதான் வேலை செய்யறேன். அந்த மாதிரி தான் வந்து கானா பண்றவங்களும் யாரும் தப்பா நினைக்காதீங்க, கண்டென்ட் பண்றவங்களும் யாரும் தப்பா நினைக்காங்க, சாங் பண்றதையும் தப்பா நினைக்க யாரும் தப்பா நினைக்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. நானும் கண்டென்ட் கிரியேட்டர் தான், நல்ல கண்டென்ட் பண்ணணும்னு கஷ்டப்படுறேன். ஆனா நீங்க 4 கெட்ட வார்த்தை போட்டு உங்க பார்ட் வச்சு வீடியோ பண்றீங்களே, இது எப்படி ஒரு நல்ல கண்டென்ட் ஆகும்? கண்டென்ட் ஆகுறதால தானே ரீச் ஆகுது. அதை நீங்க பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த கேள்வி நீங்க கொடுத்துருக்கீங்க, அது நீங்க பண்ணி பாருங்க. நீங்க வந்து நல்ல கண்டென்ட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராம் காரகிட்டே போன் பண்ணி கேட்டுருங்க. அப்ப நீங்க சிம்பிள் தானே. இது எங்க கிட்ட கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம், வியூஸ் கிரியேட் பண்றோம். அது நீங்க ஸ்ட்ரைட்டா இன்ஸ்டாகிராம் காரகே கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது, கொஞ்ச நாள் பார்த்து பண்ணுங்க ப்ரோ. அதுக்கு தான் நிறைய பேர் இப்பெல்லாம் வந்துட்டாங்களே. இதுக்கு காசு கொடுத்து அவங்க கிட்ட போய் யூஸ் கேளுங்க. வீட்டை கிட்ட நாங்க என்ன பண்ணுவோம்? ஏன்னா நாங்களும் ப்ரொமோஷன் பண்றோம் தான். அந்த ப்ரொமோஷனே பண்ணிக்கிறோம். சும்மா சொல்றோம் காசு கொடுத்து யூஸ் போல கேக்குறாங்க.
கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் கொடுத்து 500 ஃபாலோஸ் ஏத்தி தரேன். அது மாதிரி அந்த மாதிரி ஏத்திங்க. இன்னொரு விஷயம் ஒண்ணு என்னது, நான் 90K இருந்தேன். நீங்க இன்னும் 100Kக்கு வந்து இன்னும் 10,000 ஃபாலோவர்ஸ் தான் வேணும். அந்த 10,000 ஃபாலோவர்ஸ் நான் ஒரே நாள்ல தந்துறேன். எனக்கு ஒரு ஸ்டோரி மட்டும் போட சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லிட்டேன், எனக்கு அப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் ரிப்ளை. நம்ம திறமையில நம்ம ஏன் ப்ரோ 90K வந்தா அவனுக்கு 10K வரதுக்கு முடியாதா? கை காலம் ஊனமாவா இருக்கு? நல்லாதான் இருக்கு. என்ன ப்ரோ நீங்க போட்ட கண்டென்ட்க்கெல்லாம் ஃபேமிலியில கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டு? கண்டிப்பா கேட்பாங்க ப்ரோ. அவங்க கேட்டு தான் ப்ரோ இருக்கிறாங்க, கேட்டு நல்லா சோறு போட்டுதாங்கிறாங்க. அது நல்லா சோறு போட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல, எங்க கூட வெளியே வந்தாதான் அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த இன்டர்வியூ வந்து எங்க அம்மா எங்க அப்பாக்கு யாருமே தெரியாது. நாளைக்கு எனக்கு போன்ல எங்க அம்மா யூடியூப்ல பாக்கும்போது என் புள்ள வந்துக்கிறான், அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துருக்கு. இப்போ அம்மா பூ கடைக்கு போறாங்க, பூ கடைக்கு உன் பையன் வீடியோ தான் நீ ஃபுல்லா மார்க்கெட்ல பாத்துனுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெருமை. இது முன்னாடி யாரும் கேட்டது கேட்டுக்காங்க, பெருமை தானே ப்ரோ. அப்பெல்லாம் ஏரியெல்லாம் என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க ப்ரோ. சத்தியமா சொல்ல போனா யாருமே மதிக்க மாட்டாங்க என்ன. கௌதம்னா யாருன்னே தெரியாது. இப்பெல்லாம் எங்க ஏரியா என்ன கேக்குறாங்க, ஏன்டா வந்து நிக்க மாட்டேன் ஏரியா மணில, எங்கடா போற, உன்னெல்லாம் பாக்குறதே கஷ்டமாகுதுன்னா. பசங்க வந்து வீடியோ எடுக்கிறதாலேயே என்ன எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து வீடியோ காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்காக வீடியோ காலி பண்ணிட்டேன். வேற வீடியோ போயிட்டோம். வந்து டபுள் கத்தியா இருக்காங்க, வந்து டபுள் ப்ரோ வெளியே கடவுளெல்லாம் வந்துறானுங்க ப்ரோ. இவன் கஸ்டமர் தான் வரான்னு கதவு தரா போட்டோ எடுக்கலாம். கூட வந்தானுங்க அப்பா இன்னைக்கு எல்லா அதே சொல்லிட்டா, இனிமேல் நீ வீட்டை போய் வாய்ஸ் கொடுத்துறேன். இவன் தட்டி வரான் ப்ரோ. இல்லை கடவுளே, ஆனா கஸ்டமர் வராங்கன்னு சொல்லிட்டு கதவு தருவாரு. ஆனா அந்த ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், உங்களை பாக்குறதுதான் வரானுங்க நிறைய. இவன் போய் ரொம்ப கதவு தரான். ஐயோ கஸ்டமர் வரான்ட்டு விமல் ப்ரோ இருக்காரா, ப்ரோ போட்டோ எடுக்கலாம் ப்ரோ அப்படியே சொல்றான். இவன் நான்டா இதே வெளியே போகலாம், நீங்க 6 மணி கடை தந்தா பொழப்பான்னு பார்த்தா நீங்க என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஆனா என் மச்சானா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். எங்களுக்கு மிஞ்சிதான் அவனுக்கு கடை. ஆக்சுவலி நார்மலாவே எல்லா பசங்களோட வீட்லயுமே வந்து அம்மாவை நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணிடுவேன். அப்படியே அம்மா அப்படிதான் அப்படி லைஃப் ஹேண்டில் பண்ணிடலாம். அப்பா எப்படியா? அப்பா இல்ல ப்ரோ, சாரி அப்பா இவனுக்கு இல்ல, எங்களுக்கு அப்பா இருக்காரு. எங்க அப்பாவும் அவங்க அப்பா மாரி தான். நாங்க வந்து தனியா பிரிச்சு பார்க்க மாட்டோம். ஓப்பனா சொல்ற மாதிரி இதுல மட்டும் தான் அம்மா தான் மாட்டிப்பாங்க. ஏன்னா அப்பா வந்து நம்ம கிட்ட வந்து நேரடியா கேட்க மாட்டாரு. ஏய் என்னடி உன் பிள்ளைடி வீடியோ பண்ணுங்க, ஐயோ நடா பண்ணிட்டு அவங்க நைட்ல நாங்க உதவி இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணமோ இஷ்டம் தான் பாரு, இல்லைன்னா ஒரு பாத வேணா சொல்லுப்போ அப்படின்னுவேன். இதே மாதிரி அம்மா தான் மாட்டிப்பாங்க. அதுக்கு எல்லாம் அங்க போக அங்க போய் இங்க போறோம். ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டா வராங்க வைஃபை அப்படி சுத்தின்னு போவோம். அப்படி இப்ப என்ன ஒரு வீடியோ தள்ளும் போது 2வது 3வது வேற வீடியோ வருது, 4வது வீடியோ எங்க வீடியோ தான் வந்து. எதனால எங்க அப்பா நம்ம வீடியோ வந்தா என்ன பண்றது? இல்ல ப்ரோ, எங்க அப்பா வந்து பாரிஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் பையன் விஜய் உன் பையன் தான் இப்படி வீடியோ பண்ணிக்கிறான். அவரு எங்க அப்பா வந்து கொஞ்சம் டென்ஷனு, ஆனா செம்ம ஜாலி டைப்பு, செம்ம ஃப்ரீடம் நம்ம வீட்டுல எல்லாருமே. அவர் வந்து அந்த வேலை செய்யற டென்ஷனா இது கொஞ்சம் டென்ஷன் பண்ணி வராங்களா, அந்த டென்ஷன்லாம் வந்து எங்க அம்மா மேல காட்டுவாரு. அதுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃபோன் பண்ணா கட் பண்ணி வருது ஃபோன். நம்ம அப்பா ஜாலியா இருப்பாங்க. அப்பா பாடா பேசிப்போம். அதான் பண்ணு சேஃபா பண்ணு புடிச்சிர மாட்டீங்க. இப்பயே ஓபனா சொல்றேன், இதுக்கு அப்புறம் எங்களை திட்டுறது நீங்க டைம் தான் வேஸ்ட். கரெக்ட். ஓகேவா? அதனால என்ஜாய் பண்ணி பாருங்க. இதை நீ வந்து கோவமா பார்க்காதீங்க, எங்களை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. அவ்வளவு பாக்குற எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பாக்குறாங்க. பாக்காதவங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. தப்பா பேசணும்னு நீங்க சொல்றீங்க, இன்ஸ்டாகிராம்ல தப்பா வீடியோ வருது. அதெல்லாம் ஒரு வீடியோ ஒன்று ஸ்டார்டிங்கா வந்தது, நல்லா வீடியோ பண்ணிருக்கோம், திடீர்னு நியூடா வந்துரும். அதை ஸ்டெக் பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. நீங்களே அதை சேவ் பண்றீங்க, ஏன் அதுக்கு ரிப்போர்ட் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு பண்ணலாம். ஏன் நீங்க அதை பண்ண அதை நீங்க பாக்குறீங்க, அது பாருங்க ரசிங்க. வந்து அதே மாதிரி பேசல கேல வந்து தப்பா போடுறானுங்க, ஒரு கேல வந்து தப்பா போடுறானுங்க. நாங்க அந்த மாதிரி பண்ணலையே ப்ரோ. அதேதான் இப்ப எங்க திட்ட கமெண்ட் பண்ணி கொடுத்த வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து நீங்க சூப்பரா பண்றீங்க, இன்னும் நல்லா தெரிய மாட்டேங்குது சொல்லுவாங்க. நீங்க அசிங்கமா பேசி அவங்க வந்து வெளிவானுங்க. ஆமா அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாதீ, அவ போட்டோ அவளே நீங்க மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு பாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒண்ணே வந்து ப்ரோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, நான் ஸ்வைப் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க போடுற வீடியோஸ்க்கு வியூஸும் நல்லாதான்ப்பா வருது, நல்ல நேரம் வியூஸ் போகுது, போகட்டும். இது லைட்டா ஒரு சர்காஸ்டிக் டோன்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏதோ அவர்தான் வியூஸ் ஏத்தி விட்ட மாதிரி, அவர்தான் லைக் பண்ண மாதிரி அவர்தான் சொல்லி 3 வீடியோ போட்டுருவாங்க. 3 வீடியோ 2 வியூஸ் 3 வியூஸ். ஆமா கண்ணாடி போட்டு நாங்க சும்மா கை சுத்துவாங்க பேசுவாங்க, அத 3 லைக் வந்துரும். ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகிறது சினிமாக்குள்ள போக ஆர் ஃபேமஸ் ஆக
உங்களுக்கு இப்ப கிடைக்கிறதோ கேவலமான ஃபேம், இதை எப்படி அவங்களால சினிமாக்கு எடுத்துட்டு போக முடியும்? ப்ரோ மூவின்றது வந்து அது வந்து தனிப்பட்ட விஷயம் ப்ரோ. ம். அது வந்து அவங்க கோடி கணக்குல செலவு பண்ணி எடுப்பாங்க. நீங்க இப்ப அதெல்லாம் கேட்க முடியாது, அசிங்கமா பேசுறீங்க. இப்ப தளபதி கூட தான் எவனோ அது பேசிருக்காரு, நீ இப்ப தளபதி கேட்க முடியுமா? முடியாது, கேட்டாலும் பதில் சொல்ல நீங்க போறீங்க. கேட்க போயிருந்தா அரசியல்ல வந்துட்டாரு. புரியுதா? நம்மளால வந்து எதுல வந்தாலும் கெத்துதான். இப்போ எவ்வளவு பேரு கேரளால அவ்வளவு fans. வயசு பசங்க ஓட்டு எல்லாமே தளபதி தான். தளபதி தான். கண்டிப்பா நல்லது பண்றாரு. எல்லா கட்சியும் சொல்ல வரும்ல, மேல் பக்கத்தையும் பார்த்தாச்சு, கீழ் பக்கத்தையும் பார்த்தாச்சு, ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. எதுவும் நல்லது பண்ற மாதிரி இல்ல. தளபதி நிக்க வரலாம், என்ன பண்றாருன்னு பாக்கலாம். ஏதோ ஒண்ணு நல்லது கண்டிப்பா. யாரு நல்லது பண்ணாலும் எல்லா கட்சியும் எல்லாரும் ஒரு சான்ஸ் கொடுங்க. எல்லா கட்சியும் நல்லது பண்றாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாரும் ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் அவங்கவுங்க திறமையை அவங்களாம் காட்ட முடியும். கண்டிப்பா. ஆனா சினிமால இங்க இருக்கிறவங்க யாருக்கு நடிக்கிறேன், சினிமாக்காக தான் இதுக்குள்ள வந்த அப்படிங்கிறது. நான் போயிருக்கேன் ப்ரோ, ஷூட் எல்லாம் போயிருக்கேன். நான் ஒரு லியோ பத்ல நடிச்சிருக்கேன் ப்ரோ. அப்படியே நான் இப்ப தமிழா கூட பண்ணிருக்கேன் ப்ரோ. நானே இவரு கூட போயிருக்கேன், இதுக்குலாம் ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். இப்ப தமிழா கூட நடிச்சிருக்கேன், விஜயாண்டன் கூட நடிச்சிருக்கேன். என்ன படம் மேபி சொல்லுங்க. கோடியில் ஒரு நடிச்சிருக்கேன். ஓகே. சிவகுமாரின் சபதம் நடிச்சிருக்கேன். அதுல நீங்க அவங்களோட நடிச்சிருக்கீங்க. அப்புறம் அது என்னடா அது இப்போ ஒரு நாடகம் கூட விஜய் டிவில கணக்கான அதுல நீங்க அதுலயும் ஒரு 2-3 சீன்ல நடிச்சிருப்பேன். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா எல்லாருமே ஆக்டிங் பர்சியூ பண்ணுவோம் அப்படின்னு. அதுதான் ப்ரோ கஷ்டப்பட்டு இருக்கோம். போறோம் ப்ரோ, மகாராஜா மூவிலாம் போயிருக்கோம் நம்ம சேதுபதி. எதுவுமே தெரியாது, நம்ம வந்து எதனா ஒரு ஃப்ரேம்ல நம்ம மாட்டுவோமா, இந்த கடலை தாண்டி வந்துருவோமா அப்படின்னு இருக்கும். இந்த கேமரால இப்ப பண்றோம், இந்த கேமரால பெரிய கேமரால பண்ணணும் ஆசை, அத பண்ணா நல்லா இருக்கும். இப்போ அம்மா வந்து விழுப்புரம், அப்பாதான் சென்னை. இப்போ என்ன வந்து அந்த சின்ன ஒரு ஃப்ரேம்ல பார்க்கும்போது, தேவி உன் பையன் டிவில வந்துக்கிறாண்டி, எங்க அம்மா அந்த பாட்டு போட்டால கிட்ட உட்காந்து பாப்பாங்க என் மூஞ்சி எங்க இருக்குதுன்ட்டு. இப்ப கூட அம்மா தனியா தான் இருக்கிறாங்க, 2 டாக் வளர்க்குறோம், விட்டு போயிடான்னு சொன்னாங்க. அம்மா ஏதோ நல்ல விஷயத்துக்கு தான் போறோமா அப்படின்னு. என்ன போற அப்படின்னு இந்த மாதிரி வீடியோ யூடியூப்ல வர என்ன உனக்கு அப்படின்னு. யூடியூப்ல வராது, டிவில வா, அதான் ஆசை. கண்டிப்பா அதுக்கோசம் எங்க அம்மா ஆசைப்படுறது வந்து அது வந்து டிவில வா, கண்டிப்பா வரமா. அதுக்கு இது நேரம் கிடையாதுமா. எங்களுக்கு ஒரு சின்ன ரோல்னா தாங்க எங்களால முடியும், நாங்களும் சாதிப்போம். நம்ம இதே மாதிரிதான் அசிங்கமா பேசினா இருக்க மாட்டோம். நம்ம ஒரு சினிப்பில்ல போயிட்ட பிறகு கூட அவங்க என்ன சொல்றாங்க, எங்க ரியாலிட்டி அது இல்ல, வீடியோல பாக்குறது நாங்க இல்ல. இப்போ சொன்னாரு, உங்களை வந்து வீடியோல பாக்கும்போது நான் வந்து உங்களை வேற மாதிரி நினைச்சேன், ஆனா நீங்க பேசுறதாதான் இப்ப உங்களுக்கு அதே எங்க கூட பழகி பார்த்தாலே எங்களை பத்தி தெரியும். புரியுது. கண்டிப்பா. ஆக்சுவலி இது எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒருத்தங்களை பார்த்து எப்பவுமே டிசைட் பண்ணக்கூடாதுங்கிறது. ப்ரோ என்னையும் உங்க கேங்ல சேர்த்துப்பீங்களா? எனக்கும் ஆசையா இருக்கு. என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா இந்த கேங்ல? ப்ரோ இத வந்து எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அணைக்கிறது தான், நாங்க யாரையும் வந்து விளக்குறது இல்ல. இந்த டீம் வந்து இன்னும் 100 பேர் வந்தாலும் சேர்த்து வீடியோ பண்ணுவோம். எங்களுக்கு தேவை பசங்கப்பா. சொல்ல தெரிஞ்சாலே போதும். வீடியோ கூட பண்ண எடிட்டிங் எல்லாம் வீடியோ பண்ணிப்பாங்க. குவாலிஃபிகேஷன் வந்து வீடியோ கூட பண்ண தெரிஞ்சா. 2 பேர் இருக்கானுங்க பசங்க. மோஸ்ட்லி வந்து அவன் தம்பி காலேஜ் போறான், ராகுல் காலேஜ் போறான். அவன் அதையும் பண்ணுவான், எடிட்டும் பண்ணுவான், எடுத்தும் கொடுப்பான். அவங்க வீட்லயும் கஷ்டப்படுறாங்க. அங்க நம்ம பசங்க வீட்டுல எல்லாருமே கஷ்டம் தான் படுறாங்க. அவங்க எல்லாமே இது பண்ணுவாங்க. தம்பியும் அங்க இருந்து வருவான், வீடியோ எடுப்பான், எடிட் பண்ணி கொடுப்பான். 10 மணிக்கு போவான், 9 மணிக்கு பஸ் பிடிப்பான். அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு அவங்க வீட்டுல சாப்பிட்டு திரும்ப காலையில காலேஜ் இருந்து போவான். காலையில இருந்து போவான், திரும்ப காலேஜுக்கு போயிட்டு வருவான். 3 மணிக்கு வந்து 10 பேருக்கு வீடியோ எடுக்கணும். 10 பேருக்கு பண்ணி இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே அண்ணன் தான், எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு சாப்பாடுக்கு காசு இருக்காது, பஸ் காசு இருக்காது, எல்லாருமே கொடுப்பாங்க. எல்லாருமே நானும் சொன்னல, நான் கோயில் ஐடியா இருக்கேன். ஏன்னா எங்க மாமா அதுதான் நம்ம இவ்வளவு மாமா பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு எனக்கு. அவரு எதனா இன்கம் டெய்லி கொடுப்பாரு. வேலை செய்யனாலும் 500 ரூபாய் வச்சுக்கோடா, வேலை செய்ய 600 ரூபாய் வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. என்னால முடிஞ்சது தம்பிக்கு கொடுப்பேன். 100-200 பஸ்ஸுக்கு வச்சுக்கோடா. இல்லாத போது கோச்சுக்காத. நான் எப்பவுமே ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டா பேசிடுவேன். தப்பாவும் பேசுவேன், ரைட்டாவும் பேசுவேன். ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டா பேசுவேன். என்கிட்ட இல்ல காசு, இவனுக்கு போ அப்படின்னு. அவன் வந்து கவர்மெண்ட் கேட்பான். என்ன ப்ரோ இமெயில் கொடுத்துட்டாரு, அவனை பத்தி உனக்கு தெரியல. அப்புறம் அவனே கூட்டு விட்டு பேசுவான், போடா அப்படின்னு சொல்லி போயிடுவான். ஆக்சுவலி இதை ஒரு இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்காங்க இப்போ? இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காங்க ப்ரோ. இப்பயும் இப்படிதான் இருப்போம், லாஸ்ட் வரையும் இப்படிதான் இருப்போம். யாரு என்ன சொன்னாலும் பிரிக்க வந்தாலும் இந்த காதல கேட்டுப்பான். அப்படியே விடுறான், அவனை அச்சிடலாம். இப்ப வந்து அச்சிடலாம், விட்றா, நான் தானே, நான் அச்சிடறான், விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு அடிக்கும்.
இப்ப ஸ்ட்ரென்த்தா நடக்கிறோம், நாளைக்கு வயசான நடக்கும்போது கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. ரியலா நிறைய சொன்ன மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ